உண்மையிலே படம் நல்லா தான் இருந்துச்சு. படத்தோட ஸ்டார்டிங் சீனும் கிளைமேக்ஸும் ஓரளவுக்கு சிங்க் பண்ணி நல்லா கொண்டு வந்திருந்தாங்க. அது இல்லாமல் யுவன் சக்கராவும் ராஜாவும் மியூசிக் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தார். சூப்பராக இருந்தது படம். ஆக்சுவலாக கெவின்க்கு அவருக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மூவி இருந்தது. ரொம்ப நல்ல ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருந்தது. அண்டு எங்களை அந்த மூவியும் நல்லா ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. காமெடி நல்லா இருந்தது. ஓவராலாகவே இட்ஸ் ஒர்த் வாட்சிங் மூவி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கவினோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. டாடாவோட இதுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப கனெக்டடாக இருந்துச்சு. பிடிச்ச விஷயம்னா ரியாலிட்டி எடுத்திருக்காங்க. எவ்வளோலாம் உண்மையிலே ஒருத்தன் மேலே வர எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்ற மாதிரி சொல்லி ரியாலிட்டியாக எடுத்திருக்காங்க நல்லாவே. ப்ரோ நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. அப்புறம் எண்டிங்கில் கொண்டு போய் கொஞ்சம் கரெக்டாக முடிச்சிட்டாங்க. பரவாயில்ல. ப்ளஸ்ஸு நல்லா ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க. சரியான ஆக்டிங். டாடா விடவே ஒரு பெஸ்ட்டான ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் யுவன் மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்பா பையனோட பாண்டிங் இருக்குல்ல, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் லைஃபோடையும் இந்த லைஃப்லையும் கனெக்ட் பண்ணும்போது எப்படி இருக்குது? நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தது அப்பா பையனோட பாண்டிங். ரெக்கார்டாக இருக்காது உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு? ரொம்ப டூ மச்சாக இருந்துச்சா? இல்லை ரொம்ப டூ மச்சுன்ற மாதிரி இல்லை. உண்மையிலே ரியாலிட்டியில் அதுமாரி இருக்காங்க அப்பா பசங்க. படத்துக்கு ப்ளஸ் என்ன மைனஸ்? கமர்ஷியல் இருந்தது. கமர்ஷியலோட கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த காமெடினா எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் பெட்டராக இருந்தது. நல்லா இருந்தது. கவின் அண்ட் லால் இருக்காங்க ரெண்டு பேரும் அப்பா பையன். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது காம்பினேஷன் அந்த பாண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஆஸ் அப்பாவும் பையனோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அழகாக எடுத்துகிட்டு வந்தார். அண்ட் அவங்க அப்பா ஒரு கீ ஃபேக்டர் தான் அதில் மோட்டிவேட்னா அவரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இல்லை இப்போ இந்த ஃபாதர் சென்டிமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கனெக்டடாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்ததுனால நமக்கும் கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு இதில் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் சொல்கிறேன்ல, அதுதான் ரொம்ப டச் பண்ணிச்சு. இப்போ அப்பா சென்டிமெண்ட்டோட இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இதை பார்த்தாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு பர்சனலாக எனக்கு எங்கள் அப்பானை ரொம்ப பிடிக்கும்ன்றதால ஸோ அது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க பேசும்போது அவங்க இது பண்ணும்போது எனக்கே அதுக்கு ரொம்ப ஃபீலிங்காக கொஞ்சம் எமோஷனலாக ஆச்சு. ஸோ அது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஸ்டோரி வந்து எல்லாரும் ஹைக் பண்ண முடியுமா? எல்லாரும் ஹைக் பண்ண முடியுமா? சினிமாவுக்கு ஒருத்தன் ட்ரை பண்ணுறவனுக்கு மட்டும் சினிமா எல்லாத்துக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து இந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வராங்களே அவங்களுக்கு வர எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சு. இண்டஸ்ட்ரியிலே ட்ரை பண்ணுறவங்க மட்டும்தான் அது மாதிரி இல்லை, எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். ஓரளவுக்கு நிறைய சீன் டச்சபுளாக இருந்துச்சு. அதர் கேரக்டர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் அவங்க அப்பா கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. அம்மா ரோல் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்பா பையோட பாண்டிங் இருக்குல்ல, அதை பற்றி ஓகே தான் ப்ரோ. ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஓவராக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே தான், நார்மல் தான். ஓகே பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அது ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது பார்க்கும்போது ஃபீலா நல்லா தான் இருந்துச்சு. யுவனோட மியூசிக் எவ்வளோ? யுவன் மியூசிக்கில் உண்மையிலே நல்லா சூப்பராக பண்ணியிருந்தார். ரொம்ப ஹிட்டு கொடுத்துருந்தார் மியூசிக்கில். ப்ளஸ்னா அதான் கவின் பெர்ஃபார்மன்ஸ், ஆப்வியஸாக யுவன் பிஜிஎம், ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருந்துச்சு. ஆமாம், அது எனக்கு அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆகலை. 50-50 தான் சொல்லுவேன். ஸோ அது கரெக்டாக இருந்தது. ஏன்னா அது ஆப்வியஸாக நம்ம கேட்கும் போது வேற ஒரு ஃபீல்டில் கேட்டிருப்போம். அது வந்து இங்கே வந்து இது பண்ணும்போது அது எனக்கு ரொம்ப டச் ஆகலை. தேங்க்யூ. மியூசிக் நல்லா இருந்தது. ஓவராலாகவே இட்ஸ் லைக் டோட்டலி இட்ஸ் என்டர்டெய்னிங் மூவி தான். இட்ஸ் ஒர்த் வாட்சிங். அண்ட் ஓவராலாகவே எவ்ரி சீன் வந்துட்டு வி தரோலி என்ஜாய்டு இட். ஒரு மாதிரி ஆமாம், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டாக போயிருந்தது. பட் இட்ஸ் சம்திங் ரிக்வயர்டு இல்லையா, அந்த செகண்ட் ஹாஃப் அப்படி தான் போய் ஆகணும். ஸோ வி ரியலி என்ஜாய்டு வாட்சிங் இட்.